திண்டுக்கல் தொகுதியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளரை பாமக வேட்பாளராக தேர்தல் ஆணையம் ஏற்றதா என்கின்ற குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக பாமக போட்டியா என்ற குழப்பமும் நிலவுகிறது. ராமதாஸ் தரப்பு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கும் காரணத்தினால் அதிமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் காளிராஜன் இணைந்திருக்கிறார். காளிராஜன், திண்டுக்கல் தொகுதியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளரை பாமக வேட்பாளராக தேர்தல் ஆணையம் ஏற்றிருக்கும் காரணத்தினால் குழப்பம் நீடிப்பதாக தெரிகிறது. என்ன விவரம்? ராமதாஸ் அணியைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வேட்புமனு இன்றைய தேதியில் தற்போது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தால் நம்ம திண்டுக்கல் தொகுதி தேர்தல் நடத்த அலுவலராக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக இதே நிலையில் ராமதாஸ் அணியுடன் கூட்டணியில் இருக்கும் சசிகலா அவர்களின் வேட்பாளருமான ராமுதேவர் என்பவரின் மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதாவது 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் வேட்புமனு நேற்றோடு முடிவடைந்தது. இந்த நிலையில் இந்த மனுவான பரிசீலனையானது இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் 35 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டதில் திண்டுக்கல் தொகுதியில் மட்டும் 25 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 9 மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒரு மனு நிராகரிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது சசிகலா கட்சியான அனைத்து இந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் ராமுதேவர் மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதே நிலையில் பாமக என்ற, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ஆரோக்கியதாஸ் என்பவர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். அவரது வேட்புமனுவும் தற்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது சிறு குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது பாமக கட்சி தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக கூட்டணியுடன் இருக்கும் நிலையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ராமதாஸ் அணியை சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என்பவரின் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது குறித்து நம்ம அந்த அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்ட போது அவர் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் ராமதாஸ் அவர்கள் கொடுத்த கடிதத்தின் பேரில் தற்போது இவரது மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் நாளை சசிகலா அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அவரது கட்சியை சேர்ந்த ராமுதேவர் என்பவருக்காக பிரச்சாரம் செய்வாரா, இல்லது ராமதாஸ் அணியை சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் மனு தாக்கல் செய்துள்ள ஆரோக்கியதாஸ் என்பவருக்காக பிரச்சாரம் செய்வாரா என்ற குழப்பம் நீடிக்கிறது. மேலும் இது அதிமுக கட்சியின் கூட்டணியில் இருக்கிறவர்களுக்கிடையும் இந்த குழப்பம் நீடித்து வருகிறது. பூங்குழலி, கட்சி தலைவரினுடைய கடிதம் இருந்தால் தானே வேட்புமனு ஏற்கப்படும்? கண்டிப்பாக. அதாவது பாமக கட்சியின் நிறுவன தலைவராக தற்போது ராமதாஸ் அவர்களின் கடிதம் கொடுத்திருப்பதாக நம்மளுக்கு அதிகாரி தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஏ மற்றும் பி படிவம் அந்த கட்சியை சேர்ந்த தலைமை பொறுப்பில் இருக்கும் நபர்கள் கொடுக்க வேண்டும். அவ்வாறு ராமதாஸ் கொடுத்த கடிதத்தை வைத்து தாங்கள் ஏற்றுக்கொள்ள கொண்டதாக தற்போது தேர்தல் நடத்த அலுவலர் தெரிவித்துள்ளார். பாமகவினுடைய வேட்பாளராகத்தான் இவர் ஏற்கப்பட்டிருக்கிறார், அப்படித்தானே? ஆமா, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரில் கொடுத்திருக்கிறார். இது தேர்தல் ஆணையத்தின் அங்கீகரிக்கப்பட்ட இணையதளத்திலும் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரிலேயே அவரது வேட்புமனு இருக்கிறது. அவர் புகைப்படத்துடன் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரும் இடம்பெற்றுள்ளது தற்போது. இதனால் அவர் பாட்டாளி மக்கள் கட்சி என்ற பெயரிலேயே ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காளிராஜன். திண்டுக்கல் தொகுதியில் ராமதாஸ் தரப்பு வேட்பாளரை பாமக வேட்பாளராக தேர்தல் ஆணையம் ஏற்ற காரணத்தினால் அங்கு குழப்பம் நிலவுகிறது. அதிமுக வேட்பாளர் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு எதிராக பாமக போட்டியா என்கின்ற குழப்பம் நிலவுகிறது. ராமதாஸ் தரப்பு வேட்பாளரின் வேட்புமனு ஏற்பால் அதிமுக கூட்டணியில் குழப்பம் ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராமதாஸ் சசிகலா கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய நிலையில் அந்த அணியிலும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. ராமதாஸ் மற்றும் சசிகலா கூட்டணியைச் சேர்ந்த ராமுதேவர் அதே தரப்பில் போட்டியிடுகிறார். அதேபோல ஆரோக்கியதாசும் ஒரே தொகுதியில் போட்டியிடுவதால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது.